and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல ஒரு டெடி பியர் தீம்ல உள்ள பர்த்டே பார்ட்டி கேக்கும் அதுக்கு கூடவே உள்ள டேபிள் டெசர்ட்ஸோட டெக்கரேஷன் ஒர்க்ஸும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 3 kg 2 டயர் வெண்ணிலா டாஃபி கேக். வெண்ணிலா டாஃபி கேக்கோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். 3 kg கேக்குக்கு நான் இப்போ ரெசிபி விட நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம ஒரு 1 kg கேக்கு செய்தாலே நம்ம ஐசிங்கெல்லாம் முடிச்சு பார்க்கும்போது வெயிட் 1 kg மேலே வரும் இல்லையா? ஸோ 3 kg கேக்குக்கு வந்து 2.5 kgக்குள்ள பேட்டர் நம்ம ரெடி பண்ணால் போதும். 3 kgக்கு மேலேயே வெயிட் கிடைக்கும். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் உள்ள கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது மாதிரியாக 10 முட்டை எடுத்துக்கணும். அதுக்கு கூடவே பவுடர்ட் சுகர் 2.5 கப், வெண்ணிலா எசன்ஸ் 2.5 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், இது எல்லாம் சேர்த்து ஸ்டாண்ட் மிக்சர்ல பீட் பண்ண வச்சிடலாம். ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சுகர் 3 பேச்சஸ் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுக்கணும். ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணலாம். மைதா 2.25 கப், மில்க் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், கார்ன் ஃபிளவர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 2.5 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து 3 தடவை சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 3 kgல 2 டயர் கேக் செய்யறதுக்கு 8 இன்ச்ல 2 டின்னும் 6 இன்ச்ல 2 டின்லையுமா பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எக் நல்லா ஃப்ளஃபியா பீட் ஆகி கிடைச்சிருச்சு. இதுல 5 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் எக் கூட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 kg கேக் எல்லாம் நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாவே ஓவர் மிக்ஸ் ஆகிடும். அதனால கேர்ஃபுல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் லம்ஸ் எதுவுமே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா 10 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ 10 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது 1/2 கப் பிளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். ரெடி பண்ண கேக் பேட்டரை அந்த 4 டின்லையுமே ஈக்குவல் ஹைட்டுக்கு எடுத்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாட்டம் டயர்ல 8 இன்ச் டின்னுக்குள்ள கேக் வந்து அதாவது ஒரு டின்ல உள்ளது 3 பீசஸ், அப்படி டோட்டலா வந்து 6 பீசஸ் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி டாப் டயர்லையும் டோட்டலா வந்து 6 பீசஸ் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கேக்ல வந்து எல்லா லேயரும், அதாவது டாப் டயர் அப்புறமா பாட்டம் டயர்ல டாப்ல வைக்கக்கூடிய ஒரு லேயரை தவிர பேலன்ஸ் எல்லாத்துலேயுமே சுகர் சிரப்பு நல்லா சோக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து வெண்ணிலா டாஃபியோட ஃபில்லிங்ஸையும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கேக்கு நல்லா வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 10 இன்ச்சில் ஒரு திக்கான போர்டு எடுத்திருக்கேன். அதில் எல்லா லேயர் கேக்கையுமே 1 by 1 ஸ்டாக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்புறமா டாப் டயரில் வைக்கிறதுக்காக இந்த 6 இன்ச்லையா ஒரு போர்டு சர்க்கிளில் கட் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் இதுக்கு கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க இல்லையா, கேக் வைக்கும்போது சரிஞ்சு போகுது, ஸ்டேபிளாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணால் இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து வேற ஒரு நார்மல் போர்டில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இப்போ நான் சொன்ன அந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ண போர்டை வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்லைஸ் பண்ண 6 பீஸ் கேக்கையும் வந்து 1 by 1 ஸ்டாக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாட்டம் டயர் கேக்குக்கு ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணி கரெக்டாக அதோட ஹைட்டு பார்த்துட்டு சேம் ஹைட்டுக்கு வந்து இப்போ 3 பீஸில் 4 பீஸ் ஸ்கியூவர் வைக்கிறதா இருந்தாலும் எல்லாமே ஈக்குவல் ஹைட்டுக்கு வைக்கிறது மாதிரியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்கியூவர்ஸ் வந்து நம்ம சேம் ஹைட்டுக்கு வைக்கும்போது டாப் டயர் வைக்கிற டைமில் வந்து இந்த ஒரு சைடு வாக்குலையே அதை சரிஞ்செல்லாம் போகும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் வராது. ஸோ ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா க்ரம் கோட்டும் முடிச்சு எடுத்தாச்சு. அது மாதிரியே டாப் டயர் கேக்குக்கும் ஸ்கியூவர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து இப்போ சேம் ஈக்குவல் ஹைட்டுக்கெல்லாம் வேணும் அப்படின்னுலாம் இல்லை, ஜஸ்ட் அது ஒரு சப்போர்ட்டுக்காக தானே. ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா நீட்டாக க்ரம் கோட் முடிச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஐசிங் பண்ணிக்கலாம். பட் வந்து எனக்கு வேற ஆர்டர்ஸ் இருந்ததுனால நான் க்ரம் கோட் முடிச்சு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கு அப்புறமா நைட்டே வந்து ஐசிங் முடிச்சு வச்சுட்டேன். இனி வந்து இந்த கேக்கில் வச்சிருந்த அந்த ஃபாண்டன் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த டெடி பேர் செய்யறதுக்காக செஸ்னட் ப்ரௌன் இந்த கலர் தான் நான் வந்து ஒயிட் ஃபாண்டன் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபாண்டனை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஆல்ரெடி பேசிக் ஃபாண்டன்ட் வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நான் வந்து 1 day முன்னாலேயே இந்த ஃபாண்டன் ஒர்க் எல்லாமே செய்து அவனில் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த டெடி பியர் செய்து வைக்கிறதுக்காக ஒரு தெர்மோகோல் பாக்ஸில் உடன் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டெடி பியரோட அந்த பாடி செய்கிறதுக்காக இந்த பார்த்தீங்களா ஃபாண்டன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பால் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு அதோட அந்த டாப் போர்ஷனை கொஞ்சம் லென்த்தியாக இழுத்து விட்டுக்கலாம். பாட்டம் வந்து உருண்டையாகவே இருக்கட்டும், அந்த டாப் போர்ஷனோட கொஞ்சம் இழுத்து எடுத்துக்கணும். இதை வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம்.
அடுத்ததாக இந்த டெடி பியருக்கு கால் செய்கிறதுக்காக ரெண்டும் சேம் அளவில் இருக்கிறது மாதிரியாக சின்ன பால் சைஸ்லேயே ஃபாண்ட் எடுத்திருக்கேன். அது வந்து இப்போ நான் பண்ணுறது மாதிரியே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாடிக்கு பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பாட்டம் வந்து இந்த உருண்டையாகவே இருக்கட்டும். அந்த டாப் போர்ஷன் வந்து இந்த கை வச்சு ரோல் பண்ணி லென்த்தியாக எடுத்துக்கலாம். ஸோ இனி நம்ம வந்து செய்கிற இந்த கால் கை இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம ஸ்டிக்கில் அந்த பாடி வச்சுருக்கோம் தெரியுமா, அதில் வந்து ஒவ்வொன்றா அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்புறமா இந்த டெடி பியரோட கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கால் போர்ஷனை வந்து பாட்டம் வந்து உருண்டையாக இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஃப்ளாட் ஆகுறது மாதிரியாக ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃப்ளாட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி செய்துட்டு மறுபடியும் அந்த பாடியில் அட்டாச் பண்ணி வச்சிடலாம். அது மாதிரி 2 கையும் செய்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம காலுக்கு எடுத்ததை விடவும் கை செய்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியான அளவுக்கு ஃபாண்டன் எடுத்துக்கிட்டால் போதும். ஆக்சுவலி இதெல்லாமே வந்து க்ளூவில் அட்டாச் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து க்ளூ அட்டாச் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த தலை செய்யலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு வந்து ஃபாண்டன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பால் ஷேப்புக்கு எடுத்த அந்த ஃபாண்டன் வந்து 2 சைட்லையும் லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் தட்டையாக இருக்கிற மாதிரியே பண்ணிக்கலாம். இனி அதுக்கு வந்து வாய் செய்கிறதுக்கு இந்த பீச் கலர் ஃபாண்டன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்தது. அதில் வந்து நாசில் இருக்கு இல்லையா, நாசிலில் அது நம்ம வந்து சர்க்கிள் ஷேப் கிடைக்கும்ல, அதில் வந்து கட் பண்ணி அந்த சர்க்கிள் பீஸை நம்ம கை வச்சு கொஞ்சம் ஓவல் ஷேப்புக்கு இருக்கிறது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வாய் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். அப்புறமா அதோட சென்டரில் ஒரு சின்ன ஒரு ஹோல் மார்க்கிங் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இப்போ பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு லைன் இம்ப்ரெஷனும் வந்து கொடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக பிளாக் கலர் ஃபாண்டன் எடுத்துகிட்டு அந்த வாய் போர்ஷனுக்கு மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மாடலிங் டூல் வச்சு நம்ம அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம். அப்புறமா அந்த டெடி பியருக்கு 2 கண் வைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை சின்னதாக ஹோல் போட்டு விட்டுக்கலாம். ஹோல் போட்டுட்டு அதுக்கு உள்ளால பிளாக் கலர் ஃபாண்டன்ட் கொஞ்சமாக எடுத்து அதில் உள்ள வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா அந்த டெடி பியருக்கு 2 காது செய்யணும்ல, அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக ஃபாண்டன்ட் பால் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாடலிங் டூல் பார்த்தீங்களா, அந்த பால் டிப்பில் மாடலிங் டூல் அதை வச்சு லைட்டாக சென்டர்லேயே வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக அந்த ஒரு காதோட ஷேப்பு கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த பீச் கலரில் உள்ள ஃபாண்டன்ட்டை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கலாம். நான் அதுக்கு வந்து நாசில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சர்க்கிள் ஷேப் எடுத்துகிட்டு நம்ம காது செய்தோம் இல்லையா, அதுக்கு உள்ளால அந்த சர்க்கிள் ஷேப்பை வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சா போதும், ஸ்டிக்காக இருந்துக்கும். இப்போ தனித்தனியாக செய்தது எல்லாத்தையுமே ஒன்றா செய்து எடுத்துக்கலாம். இனி வந்து அந்த தலையில் நம்ம செய்த அந்த 2 காதையும் வந்து ஜாயின் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து சின்னதாக ஒரு ஹோல் உள்ள போட்டு விட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் வந்து எடிபிள் க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த காதை வந்து அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கு இன்சர்ட் பண்ணி காதை வந்து தலையில் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இந்த ஜாயின் பண்ண யூஸ் பண்ண ஸ்டிக்கு என்னென்னா ஸ்டெம் ஒயர். நான் ஆல்ரெடி வேறு வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த பிளாக் கலர் ஃபாண்டன்னை இந்த மாதிரி ரொம்ப தின்னாக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஐப்ரோஸுக்கு வச்சு விட்டுடலாம். அப்புறமா அந்த டெடி பியரோட 2 பாதத்துலேயும் வைக்கிறதுக்கு ஸ்மால் சைஸில் உள்ள ஹார்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக அந்த ஃபவுண்டன் டெடி பியர் நம்ம செய்து எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் உள்ள சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஹார்ட் ஷேப்பு வந்து செய்து எடுத்துக்கலாம். டெடி பியர் வந்து செய்தாச்சு. சேம் அதே மாதிரி படுத்து கிடக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன்லேயும் ஒரு டெடி பியர் ஒன்று செய்திருக்கேன். இனி வந்து இந்த டெடி பியருக்கு தொப்பி செய்யணும். அது வந்து கேக் பர்கண்டி கலர். ஸோ சேம் கலர்லேயே தான் வந்து நான் அந்த தொப்பி செய்துக்க போகிறேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமைஸ்டு கேக்கு. அவங்க வந்து எனக்கு மாடல் கொடுத்துட்டு வந்து அதில் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே சேம் அந்த கலருக்கு தான் வந்து நான் செய்திருக்கேன். இதுக்கு வந்து தொப்பி செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம கையாலேயே அந்த ஷேப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செய்து எடுத்துக்கலாம். அப்புறமா அந்த தொப்பியோட டிப்பில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃபாண்டன் சின்ன ஒரு பால் ஷேப்லேயே வச்சு அதை வந்து எடிபிள் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். அது மாதிரியே அந்த தொப்பிக்கு உள்ள அந்த பார்டர் வந்து ஒயிட் கலர் ஃபாண்டன்லேயே கொடுத்துருக்கேன். இது இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுக்கிறது வேறு வீடியோஸில் நான் காமிச்சிருக்கிறேன், அதனால தான் இதில் மென்ஷன் பண்ணல. தொப்பியில் வந்து இந்த மாதிரியாக மாடலிங் டூல் வச்சுட்டு சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கிறது மாதிரியான மார்க்கிங் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து அவங்க கொடுத்துருந்த மாடலில் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து உள்ள வைக்கிறதுக்கு தெர்மாகோல் அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதோட சைடில் எல்லாமே வந்து எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒயிட் கலர் ஃபாண்டன்ட் அதுக்கு மேலே வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்தோம் இல்லையா இந்த ஸ்கொயர் பாக்ஸ், இதை வந்து கேக்கில் நாட்டி வைக்கணும். அப்போ அதனால் ஒரு உடன் ஸ்டிக் வந்து இதில் இன்சர்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் உள்ள ஒரு போ தேவைப்படுது. நான் அதை வந்து சிலிக்கான் மோடில் வச்சு நான் செய்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கேக்கில் வைக்கிறதுக்கு ஒரு டாய் ஒன்று செய்து எடுத்துக்க போகிறேன். அதாவது கிட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்கல்ல, சின்ன சின்ன ரிங் 1 by 1 ஹைட் வைஸ் அரேஞ்ச் பண்ணுறது மாதிரி இருக்கும். சேம் அது வந்து ஃபாண்டனில் நான் செய்து எடுத்துக்கிறேன்.
அடுத்ததாக ஒரு ஃபீடிங் பாட்டில் செய்யணும். ஸோ அது வந்து ஒயிட் ஃபாண்டனுக்கு உள்ளால் வைக்கிறதுக்காக கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வந்து ரோல் பண்ணி இந்த ஒரு டியூப் ஷேப்புக்கு வந்து செய்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து கரெக்டாக அந்த டிஷ்யூ பேப்பரில் நல்லா ஸ்டிக்காக இருக்கிறதுக்காக கொஞ்சம் எடிபிள் க்ளூவை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரோல் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக ஒட்டி நல்ல ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். அது மாதிரி இந்த ஃபீடிங் பாட்டிலில் உள்ள நிப்பிள் அப்புறமா சின்னதாக ஒரு போ வைக்கிறது இது எல்லாமே ஃபாண்டன்லேயே வந்து தனித்தனியாக செய்து எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த கேக்கில் டெக்கரேட் பண்ணுறது கொஞ்சம் பட்டன் செய்யணும். நான் அதுக்காக இந்த மாதிரி பட்டன் ஷேப்பு செய்கிறதுக்குள்ளே சிலிக்கான் மோல்டு வாங்கிக்கிட்டேன். அதில் வந்து நமக்கு என்னென்ன கலரில் என்ன சைஸில் நமக்கு அந்த பட்டன் வேணுமோ அது வந்து அந்த ஹோலுக்கு உள்ளால் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டான அந்த பட்டன் ஷேப்புக்கு வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறமா இந்த சேம் கலர்லேயே வந்து கேக்கு டாப்பர் நம்பர் 1 வைக்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு திக்கான ஒரு பேப்பரில் 1 எழுதி அதை வந்து அந்த ஷேப்பு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த ஒயிட் கலர் ஃபாண்டன்ட்டுக்கு மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த 1 ஷேப்பு பார்த்தீங்கன்னா பர்கண்டி கலர் அப்புறமா ஒயிட் கலர் இந்த மாதிரி 2 கலர்லையா நான் செய்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 1 ஷேப்பு கட் பண்ண அந்த 2 கலர் ஃபாண்டன்ட்டுக்கும் இடையிலையா 2 உடன் ஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரியாக நம்ம எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணி வச்சுட்டு இது ஒரு டாப்பர் மாதிரியே நம்ம செய்து எடுத்துக்கலாம். இந்த கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ளே எல்லா ஃபாண்டன்ட் ஐட்டம்ஸும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அப்புறமா வந்து நேம் வைக்கிறதுக்காக அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஒவ்வொரு கியூப் பீஸ் மேலே செய்கிறது மாதிரி தான் அவங்க வந்து அந்த மாடலே கொடுத்துருந்தாங்க எனக்கு. ஸோ அது அந்த செய்கிறதுக்கு வந்து தெர்மோகோல் பீஸ் வந்து அந்த கியூப் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து தெர்மோகோல் கிடைக்கல, இந்த மாதிரி ஒன் டைப் ஆஃப் ஸ்பாஞ்ச் மாதிரி கிடச்சிச்சு. நான் வந்து அதை கியூப் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து நேம் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்பாஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃபாண்டன்ட் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக அதில் ஸ்டிக்காக இருக்கிறதுக்கு எடிபிள் க்ளூ வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அந்த செய்த கியூப் ஷேப்ஸுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர்லையா ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு ஃபாண்டன்ட் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே லெட்டர்ஸ் வந்து வச்சுக்கலாம். நான் இந்த கேக்குக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு மேஜிக் கலர்ஸோட பர்கண்டி கலர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து டவுட்டில் கேட்டிருந்தீங்க, நம்ம கலர் விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா லூஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம கரெக்டாக க்ரீம் நல்ல கன்சிஸ்டன்சியில் நம்ம பீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக க்ரீம் மெல்ட் ஆகாது. இந்த பர்கண்டி கலர்லேயே வந்து ஐசிங் நல்லா நீட்டாக, அதாவது டாப் டயர் பாட்டம் டயர் ரெண்டுக்குமே நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நல்ல நீட் ஐசிங் வேணும் அப்படின்னா நம்ம க்ரீம் பீட் பண்ணுறது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணி எடுத்தோம்னா ஐசிங் நல்லா நீட்டாக கிடைக்கும். இப்போ கேக்கில் வந்து ஃபாண்டன்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ஐசிங் கொஞ்சம் ஏர்லியராகவே செய்து வைக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ மார்னிங் கேக் டெலிவரி பண்ணுறதா இருந்தால் ஓவர் நைட் ஐசிங் பண்ணி வச்சா ப்ராப்ளம் கிடையாது. இல்லை ஆஃப்டர்நூன் நம்ம கேக் டெலிவரி பண்ணோம் அப்படின்னா மார்னிங் ஐசிங் பண்ணி வச்சாலும் கரெக்டாக இருக்கும். பாட்டம் டயர்லையும் ஐசிங் முடிச்சுட்டு போர்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டம் டயர் பார்த்தீங்கன்னா கேக் அந்த போர்ட்லேருந்து கொஞ்சம் பேக்கில் இருக்கிறது மாதிரியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரெண்டில் அந்த க்யூப் ஷேப்பில் உள்ள அந்த ஒரு லெட்டர் பீசஸ் வைக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி செய்திருக்கேன். அப்புறமா கப் கேக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ரோசட்டி டிசைன் வந்து போட்டிருக்கேன். இந்த நாசல் நம்பர் பார்த்தீங்கன்னா 2D நாசல். இது பார்த்தீங்கன்னா ஐசிங் முடிச்சு அதே கையோடையே இந்த கப் கேக்கு டெக்கரேட் பண்ணிடலாம். ஏன்னா க்ரீம் வந்து சேம் கலரில் இருக்கிறதுனால சேர்த்தே செய்யும்பொழுது க்ரீம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இல்லை நம்ம கொஞ்சம் லேட்டாகி செய்யும்போது என்ன ஆகும்னா க்ரீமில் கொஞ்சம் பபிள்ஸ் ஏற ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேக்ஸிக்கல் கேக் பாப்ஸ் இந்த ரெண்டுமே வந்து செய்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒயிட் கலர்லேயே தான், ஒயிட் காம்பவுண்டே தான் நான் பண்ணியிருக்கேன், வேறு எந்த கலரும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வந்து லேட்டராக கேக்ஸிக்கல் கேக் பாப்ஸ் இந்த ரெண்டோடையும் ரெசிபி வீடியோ வந்து டீட்டெயில்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். பட் இதுக்கு முன்னால் நான் நிறைய வேறு வீடியோஸில் ஃபுல்லாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் செய்து காமிச்சிருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா பேக்டு டோனட் 6 நம்பர் செய்து எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து ஒயிட் காம்பவுண்ட் தான் நான் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அப்புறமா இந்த கேக்ஸுகள் கேக் பாப்ஸ் டோனட் இந்த 3மே டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபாண்டனில் பட்டன் செய்து எடுத்தோம் இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அதோட பேக்கில் கொஞ்சம் சாக்லேட் டிப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சா போதும், கரெக்டாக ஸ்டிக்காகி இருக்கும். டெக்கரேட் பண்ணி முடிஞ்சதும் அந்த கேக்ஸுகள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள பேஸ்ட்ரி பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஸோ அது வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதுலேயும் வந்து கொஞ்சம் சாக்லேட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த கப் கேக்குக்கு வந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் சுகர் பால்ஸ் போட்டு விட்டுக்கலாம்.
செகண்ட் டயர் வந்து ஃபர்ஸ்ட் டயரில் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக வந்து ஒரு ஸ்கியூவர் கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாதிரி அவனை இன்சர்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் டயரில் நம்ம பாட்டமில் ஒரு போர்டு வச்சணும்ல, சர்க்கிள் போர்டு, அதோட சென்டரில் ஹோல் போடணும்ல. ஸோ அந்த ஹோல் வழியாக கரெக்டாக போகிறது மாதிரியாக ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணணும். அப்புறமா அந்த செகண்ட் டயரோட அந்த பாட்டம் ஏரியா, அதாவது அந்த போர்டு எல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலரில் சாட்டன் ரிப்பன் வச்சு நான் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி பாட்டம் டயர்லேயும் அந்த மாதிரியே கவர் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து ஃபாண்டன் டாப்பர்ஸ் எல்லாமே, ஃபாண்டன் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே 1 by 1 எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த நேம் வச்சுள்ள அந்த கியூ பீசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணி போர்ட்லையா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இந்த ஃபாண்டனில் செய்த பட்டன் வந்து நம்ம கேக்கில் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பட்டனோட பேக்கில் நான் சாக்லேட் அப்ளை பண்ணி நல்லா ட்ரையாக வச்சு தான் நான் இதில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த ஃபாண்டன் வந்து மெல்ட் ஆகி அந்த வடிஞ்சு இறங்காது. ஏன்னா நிறைய பேர் அந்த டவுட் கேட்குறீங்க, ஃபாண்டன் வந்து வடிஞ்சு கீழே வருது, க்ரீமில் இருக்கும்போது சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பேக்கில் கொஞ்சம் சாக்லேட் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃபாண்டன் வந்து மெல்ட் ஆகி வடிஞ்சு வராது. அப்புறமா அந்த கேக்கோட ப்ரைஸ், அப்புறம் பேக்கிங், இதெல்லாமே வந்து நான் வேற ஒரு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதுலேருந்து ஜார் கேக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நல்லடி அந்த ஒரு 5 kg 3 tier கேக்லேயே நான் காமிச்சிருக்கேன், அதனால தான் இதில் மென்ஷன் பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.